السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல பிரச்சனைகளுடன், பல துன்பங்களுடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பிரச்சனை தான் சொந்த சகோதரனிடமும் சொந்த சகோதரியிடம் பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆண்டுகள் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனைகளுக்கு வேண்டி பல ஆண்டுகள் அவர்களுடைய இரத்த சொந்தத்தை அவர்கள் முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. ஆனால் நம்முடைய இஸ்லாம் இதை நமக்கு காட்டித்தரவில்லை. நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியை நமக்கு காட்டித்தரவில்லை சகோதரர்களே. நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாற்றை எடுத்து திருப்பி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கின்ற ஒரு பரணாதிகாரி இருந்தார். அந்த காலத்தில் அவர்கள் மிகவும் ஒரு மோசமான ஒரு பரணாதிகாரிகளாக இருந்தார் சகோதரர்களே. அவருடைய காலத்தில் ஒரே நேரத்தில் 3 நபருக்கு மரண அறிவிப்பை விதிக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அந்த 3 நபர்கள் யார் என்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய சகோதரன், ஒரு பெண்ணுடைய கணவன், ஒரு பெண்ணுடைய மகன். ஒரே நேரத்தில் இந்த பெண்ணுடைய 3 ஒரு சகோதரனும் ஒரு கணவனும் ஒரு மகனும் ஒரே நேரத்தில் மரணம் அடைய போகின்றார். இந்த பெண்ணிற்கு அழுகை வந்து கொண்டே இருக்கின்றது. ஹஜ்ஜாஜ் அவர்களிடம் சென்று, ஹஜ்ஜாஜே, எனக்காக இவர்களை நீ மன்னித்து விடு, என்னுடைய இந்த அழுகைக்காக நீ இவர்களை மன்னித்து விடு என்று கெஞ்சிக் கொண்டே இருக்கின்றார். ஹஜ்ஜாஜ் அவர்கள் இரக்கம் காட்டவே இல்லை. கடைசியில் ஹஜ்ஜாஜ் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கூறினார், ஓ பெண்ணே, இந்த 3 நபர்களில் நீ ஒரு நபருடைய கையை பிடித்து விடு, அவர்களை நான் விடுவிக்கின்றேன், பாக்கி 2வரையும் நான் கொன்று விடுகின்றேன் என்று சொன்னார். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான இந்த 3 நபர்கள், இந்த 3 நபர்களை ஒருவரை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் யாரை நாம் தேர்ந்தெடுப்போம்? அந்த பெண்மணி மீண்டும் ஹஜ்ஜாஜ் அவர்களிடம் வந்து அழுது கொண்டே இருக்கின்றார். ஹஜ்ஜாஜ் அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். ஒன்று, இந்த 3 நபர்களில் யாராவது ஒருவருடைய கையை நீ பிடித்து விடு, அவர்களை நான் விடுவிக்கின்றேன், இல்லை என்று சொன்னால் இந்த 3 பேரையும் நான் கொன்று விடுவேன் என்று கூறினார்கள். ஹஜ்ஜாஜ் அவர்கள் இரக்கம் காட்டவில்லை. அந்த பெண்மணி ஒருவருடைய கையை பிடித்து தூக்கினார். ஹஜ்ஜாஜே, இது என்னுடைய சகோதரன் என்று கூறினார். ஹஜ்ஜாஜ் அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஒரு சகோதரனை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அவருடைய பெற்ற மகன் இருக்கின்றார், அவருடைய சொந்த கணவன் இருக்கின்றார், இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய சகோதரனை தேர்ந்தெடுத்தால், அப்பொழுது அந்த பெண்மணி கூறினார், ஹாதா ஜௌஜி, இது என்னுடைய கணவன், ஹாதா ஜௌஜி, இது என்னுடைய கணவன், இந்த கணவனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னால் இதைவிட சிறந்த கணவன் கிடைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹாதா இப்னி, இது என்னுடைய மகன், இந்த மகனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னால் இதைவிட சிறந்த மகன் கிடைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஹாதா அஹி, இது என்னுடைய சகோதரன், இது என்னுடைய இரத்த சகோதரன், இந்த சகோதரனை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னால் இதே போன்ற ஒரு சகோதரன் கிடைப்பதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறினார்கள். இதுதான் நம்முடைய இஸ்லாம் சொல்லித்தந்த சகோதரத்துவம் சகோதரர்களே. சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எத்துணை சகோதர சகோதரிகள் பல ஆண்டுகள் பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. அப்படி ஒருபோதும் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரவில்லை. ஆகையால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் நாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் சகோதரர்களே. யார் முதலில் சலாமை முந்திக் கொண்டாரோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் சகோதரர்களே. ஆகையால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சகோதரரிடம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் முதலில் சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலா அதற்குண்டான நன்மையை நமக்கு தருவானாக. அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான நாம் அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற, இந்த உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நுழைய வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.